டங்ஸ்டன். டங்ஸ்டன். இந்த பெயர் செய்பை படம் ஒன்றிலிருந்து வந்தது போலவே இல்லை. ஆனால் இந்த உலோகம் எதிர்கால கண்டுபிடிப்பு அல்ல. இது நவீன தொழில்களில் முக்கியமான ஒரு வலிமையான பொருள். இப்போது நீங்கள் கேட்கலாம், டங்ஸ்டனுக்கும் தமிழகம் இடையே என்ன தொடர்பு இருக்கிறது? நமது முன்னோர் இதை பற்றி அறிந்திருந்தார்களா? அவர்கள் இதை பயன்படுத்தினார்களா? இந்த ஆச்சரியமான வாய்ப்பை நாம் ஆராயலாம். தமிழகம் பழமையான தமிழர்களின் நிலம், அறிவும் புதுமையும் நிறைந்த ஒரு இடமாக இருந்தது. சங்க இலக்கியத்திலிருந்து நுணுக்கமான வெண்கல சிலைகளுக்கு வரை நமது முன்னோர்கள் ஒரு பிரகாசமான மரபை விட்டுச் சென்றுள்ளனர். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவலை சொன்னால் என்ன? இந்த பழமையான நாகரிகத்துக்கும் டங்ஸ்டனுக்கும் இடையே ஒரு தொடர்பு இருக்கலாம். ஆம், இன்றைய மின்சார விளக்குகள் மற்றும் வெட்டும் கருவிகளில் பயன்படுத்தப்படும் அதே உலோகம். சுவாரஸ்யமான தகவலுடன் தொடங்குவோம். டங்ஸ்டனை வோல்பிராம் என்றும் அழைக்கிறார்கள். ஒரு போர் வீரரின் பெயரைப் போலவே இல்லை. பல வழிகளில் இது உலோகங்களில் ஒரு போர் வீரராகவே உள்ளது. இது வலிமையானது, அனைத்து மூலக்கூறுகளிலேயும் மிக உயர்ந்த உருகும் புள்ளியை கொண்டுள்ளது மற்றும் மிகவும் அடர்த்தியானது. பழமையான தமிழர்கள் இந்த உலோகத்தை பற்றி அறிந்திருந்தால் அவர்கள் அதனை ஒன்றுக்கு மேல் ஒன்றாக பயன்படுத்தியிருப்பார்கள். ஆனால் அதை எப்படி கண்டுபிடிப்பது? நமது பயணம் தமிழகத்தின் வளமான சுரங்கங்களில் தொடங்குகிறது. இந்த பகுதி அதன் இயற்கை வளங்களுக்காக, குறிப்பாக உலோகங்களுக்காக பிரபலமானது. தங்கம், இரும்பு மற்றும் செம்பு பெரிதும் சுரங்கங்களிலிருந்து எடுக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டன. தமிழர்கள் உலோகவியல் நிபுணர்களாக இங்கிலாந்தின் படைகளும் கூட வியந்த கத்திகளை உருவாக்கினர். ஆம், புகழ்பெற்ற வூட்ஸ் ஸ்டீல் ஒரு தமிழ் கண்டுபிடிப்பாகும். ஆகவே அவர்கள் டங்ஸ்டனை எதிர்கொண்டிருக்க முடியுமா? தூய்மையான டங்ஸ்டன் இயற்கையாகவே கிடைக்காது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இது பொதுவாக மற்ற கனிமங்களுடன் கலந்து கிடைக்கிறது. உதாரணமாக வோல்பிரமைட் அல்லது சீலைட். தமிழர்கள் இந்த கனிமங்களை சுரங்கங்களில் எடுத்து இருந்தால் அவர்கள் அறியாமலே டங்ஸ்டனை கையாண்டு இருக்கலாம். இப்போது நம்மை மிகவும் உற்சாகமாக்கும் இடத்திற்கு செல்வோம். தமிழகம் கிழக்கு மற்றும் மேற்கே இணைக்கும் ஒரு வணிக மையமாக இருந்தது. ரோமன் கப்பல்கள் தமிழக துறைமுகங்களில் தங்கின மற்றும் தமிழ் வணிகர்கள் தொலைதூர நாடுகளுக்கு பயணித்தனர். இந்த பரிமாற்றம் மசாலா மற்றும் பட்டு பற்றியதல்ல, அறிவியலையும் உள்ளடக்கியது. ரோமானியர் அல்லது சீனர்கள் டங்ஸ்டனை பற்றி ஏதேனும் அறிவு பெற்றிருந்தால் தமிழர்களும் அதை பற்றி அறிந்திருக்க வாய்ப்பு உள்ளது. ஆனால் வணிகத்தில் மட்டுமின்றி தமிழ் கல்வெட்டுகள் மற்றும் ஓலைச்சுவடிகள் தகவல்களின் பொக்கிஷமாக உள்ளன. சில கல்வெட்டுகள் மிகவும் மேம்பட்ட உலோகவியல் தொழில்நுட்பங்களை விவரிக்கின்றன. அவை தமது காலத்திற்கு மிகவும் நவீனமாக தோன்றுகின்றன. உதாரணமாக, அதிக வெப்பத்தை கட்டுப்படுத்தக்கூடிய உலோகங்கள் பற்றிய குறிப்புகள் உள்ளன. இது டங்ஸ்டனைப் போலவே இல்லை. இப்போது ஒரு திருப்பம். பழமையான தமிழ் போரியல். தமிழர்கள் தங்கள் புதுமையான ஆயுதங்களுக்காக பிரபலமானவர்கள். கொடிய வளரி, ஒரு வகை பூமராங் முதல் அழிக்க முடியாத கத்திகள் வரை அவர்களின் ஆயுதங்கள் மிகவும் தாக்கமானவை. அவர்கள் டங்ஸ்டனை குறைந்த அளவிலாவது அணுக முடிந்திருந்தால் வாய்ப்புகளை நினைத்து பாருங்கள். எதையும் வெட்டக்கூடிய ஆயுதங்கள், என்றும் நீடிக்கும் கருவிகள் மற்றும் தகர்க்க முடியாத கவசங்கள். ஆனால் கைவிட வேண்டாம். தமிழ் கோயில்கள், அந்த கலைத்திறன் நிறைந்த கட்டிடங்கள் சில பதில்களை வைத்திருக்கலாம். நுணுக்கமான செதுக்கல்களும் பெரிய கல் அமைப்புகளும் கடினமான பொருட்களை கையாளக்கூடிய கருவிகளை தேவைப்படுத்தியது. கருவிகள் டங்ஸ்டன் கொண்டு செய்யப்பட்டிருந்தால் என்ன? இதன் வலிமை மற்றும் கடினத்தன்மை வெட்டுவதற்கும் வடிவமைப்பதற்கும் சிறந்தது. இப்போது சந்தேகிகளுக்கு பதிலளிக்கலாம். சிலர் தமிழர்கள் டங்ஸ்டனை பற்றி அறிந்திருந்தால் ஏன் நேரடி ஆதாரம் இல்லை என்று கேட்கலாம். நல்ல கேள்வி. விஷயம் என்னவென்றால், பழமையான வரலாறு ஒரு பிழையுடன் கூடிய புதிராக உள்ளது. பல கண்டுபிடிப்புகள் இன்னும் நடைபெற வேண்டியுள்ளது. மற்றும் யாருக்கு தெரியும், தமிழகத்தில் அடுத்த தொல்பொருள் அகழ்வில் சில அதிசயங்கள் வெளிப்படலாம். அகழ்வுகளின் பேச்சு. தமிழகத்தின் கீழடியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வு ஏற்கனவே வரலாற்றின் சில பகுதிகளை மறு எழுதியுள்ளது என்பதை
நீங்கள் அறிவீர்களா? அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு மேம்பட்ட நகர நாகரிகம் இருந்ததை சுட்டிக்காட்டுகின்றன. இப்படி ஒரு சமுதாயம் இருந்தால் அவர்கள் பல்வேறு உலோகங்களை டங்ஸ்டனை சேர்ந்தாலும் பரிசோதித்திருக்க வாய்ப்பு உள்ளது. சிறு நகைச்சுவையை இங்கு சேர்ப்போம். ஒரு பழமையான தமிழ் உலோகவியலாளர் டங்ஸ்டனை எதிர்பாராத விதமாக கண்டுபிடித்ததை நினைத்து பாருங்கள். அவர், "என்னடா இது, உருகவே இல்லை" என்று கத்துவார். பிற உலோகவியலாளர்கள் சுற்றி வந்து தலைக்கீறிக்கொண்டு இந்த சிக்கலான உலோகத்துடன் என்ன செய்வது என்று யோசிப்பார்கள். ஆனால் ஜோக்குகளை விட தமிழகத்தில் டங்ஸ்டன் இருப்பதற்கான வாய்ப்பு ஆராய்ச்சிக்கான சுவாரஸ்யமான வழிகளை திறக்கிறது. இன்றைய விஞ்ஞானிகள் எக்ஸ்ரே புளூரசன்ஸ் மற்றும் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி போன்ற மேம்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பழமையான பொருட்களை பகுப்பாய்வு செய்கிறார்கள். இந்த முறைகளை தமிழ் பொருட்களில் பயன்படுத்தினால் என்ன ரகசியங்கள் வெளிப்படும் என்று யாருக்கு தெரியும்? கலைத்திறன் அம்சத்தை மறக்க வேண்டாம். தமிழ் மொழி உவமைகளும் உத்தேசங்களும் நிறைந்தது. டங்ஸ்டன் ஒரு முறையில் அறியப்பட்டிருந்தால் அதை கவிதை முறைமையில் விவரித்திருக்கலாம். அக்கினியை எதிர்க்கும் உலோகம் அல்லது தணியாத உலோகம் போன்ற முறையில் இருக்கலாம். பழமையான உரைகளை இப்படி ஒரு விளக்கத்திற்காக ஆராய்வது மதிப்புமிக்க தகவல்களை வழங்கும். இப்போது இப்படி சிந்தியுங்கள். இது போன்ற ஒரு கண்டுபிடிப்பு என்ன மரபை உருவாக்கும்? தமிழர்கள் டங்ஸ்டனை பற்றிய தகவல்களை உண்மையில் அறிந்திருந்தால் அது அவர்களின் அறிவியல் சாதனைகளை மறுபரிசீலிக்கச் செய்வதாக இருக்கும். தமிழகம் ஒரு கலாச்சார மற்றும் இலக்கிய மையமாக மட்டுமல்லாமல் அதன் காலத்தின் தொழில்நுட்ப தலைவராகவும் அமைந்திருக்கலாம். முடிவில், தமிழகத்தில் டங்ஸ்டன் பற்றிய தெளிவான ஆதாரம் இன்னும் கிடைக்கவில்லை என்றாலும் அந்த வாய்ப்பு மனதை கவரும். தமிழர்களின் உலோகவியல் நிபுணத்துவம், அவர்களின் வணிக தொடர்புகள் மற்றும் அவர்கள் மேம்பட்ட நாகரிகம் இதை ஆராய வேண்டிய ஒரு கோட்பாட்டாக மாற்றுகிறது. அடுத்த முறை நீங்கள் ஒரு மின்சார விளக்கை அல்லது டங்ஸ்டன் மோதிரத்தை பார்க்கும்போது இந்த அசாதாரண உலோகத்திற்கும் தமிழ் தொடர்புக்கும் இடையே சிந்தியுங்கள். தமிழகத்தில் டங்ஸ்டன் பற்றிய கதையானது இன்னும் ஒரு புதிராக இருக்கலாம். ஆனால் வரலாற்றை அதிதாகச் செய்யும் விஷயம் அதுவே அல்லவா? ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் ஒரு கேள்வியுடன் தொடங்குகிறது. மற்றும் யாருக்கு தெரியும், இந்த கேள்வி தமிழ் வரலாற்றின் மிகப்பெரிய மறைக்கப்பட்ட கதைகளை வெளிப்படுத்த வழிவகுக்கலாம்.